அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த மனித வாழ்வில் எத்தனையோ வசதி வாய்ப்புகள் நாம் பெற்றிருந்தாலும் மிக பிரதானமான ஒன்றாக இருப்பது பொருளாதாரம். பொருளாதாரத்தை வைத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு கணக்கிடப்படுகிறது, அவனுடைய வாழ்க்கை தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. அவனுடைய வாழ்வும் அவன் வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கு ஏற்றவாறு தான் அந்த வாழ்க்கை தரம், லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோமா இல்லையா, அவன் எல்லாம் என்ன செய்யப்படுது, தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ இந்த பொருளாதாரம் என்பது மிக முக்கியமான மனித வாழ்வின் அங்கமாக இருப்பதினால் இந்த பொருளாதாரம் குறித்து இஸ்லாத்தின் பார்வை என்ன? ஒரு மனிதனுக்கு பல்வேறு நியாமத்துகளை வழங்கப்படலாம். ஒரு மனிதனுக்கு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கும், அவனோட பொருளாதாரம் இருக்காது. ஒரு மனிதன் கையில் அதிகாரம் இருக்கும், அவனிடத்தில் என்ன இருக்காது, பொருளாதாரமும் கல்வியும் இருக்காது. ஒரு மனிதனிட்ட எக்கச்சக்கமான பொருளாதாரங்கள் குவிந்து கிடக்கும், அதிகாரத்திற்கும் அவனுக்கு என்ன செய்யப்பட வாய்ப்பு இருக்காது, கல்வியும் இருக்காது. இப்படி பல சூழலிலே மனிதன் வெவ்வேறு நிலைகளில் இருந்தாலும் பொருளாதாரத்தை அடைந்த மனிதனை இந்த உலகம் ஒரு மாதிரியான என்ன செய்யுது, வெற்றியடைந்த கண்ணோடு பார்க்குது. ஒரு மனிதனிடத்தில் அதிகாரம் இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறாரு, எம்பியாக இருக்கிறாரு, இவர் முதலமைச்சராக இருக்கிறாரு, பிரதமராக இருக்கிறாருன்னா ஒரு குறிப்பிட்ட காலம். மக்கள் நினைத்தார்கள் என்றால் தவணையில் மாற்றிடுவாங்க. அது மாதிரி அதிகாரம், பதவி எல்லாமே என்ன செய்யப்படும், நிரந்தரமானது கிடையாது. ஆனால் அதெல்லாம் அப்படி அந்த நோக்கத்தில் தான் பார்க்கப்படுது. அவன் அந்த மமதையில், அதிகார மமதையில் இருந்தால் கூட மக்கள் என்ன பேசுவாங்க, நீ எவ்வளவு நாளைக்கு நீ இருக்கிறன்னு பார்த்துருவோம், அடுத்த எலெக்ஷன் வரும்போது என்ன ஆகும், நீ காணாமல் போயிடுவில்லை அப்படின்னு பேசுவதை பார்க்குறோம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி மக்கள் எதை மதிப்பிடுறாங்க அப்படின்னா, பொருளாதாரம் ஒரு மனுஷனுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அவன் வெற்றி எல்லையை தொட்டு விட்டதாக தான் மனிதர்கள் என்ன செய்யப்படாங்க. எல்லா மனிதர்களுடைய எண்ண ஓட்டமும் அப்படி தான் இருக்குது. அப்படி பொருளாதாரத்தை அந்த மனிதன் அடைந்து மக்களால் அவன் வெற்றி அடைந்து விட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் ஒரு முஸ்லீம்கிட்ட இந்த பொருளாதாரம் இருந்துச்சு அப்படின்னா அதை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை ஒரு முஸ்லீமுக்கு வழங்கப்பட்டிருக்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மனிதன் எப்படி பார்க்கணும், என்னுடைய உழைப்பால், என்னுடைய அறிவால், என்னுடைய திறமையால், என்னுடைய பதவியால், என்னுடைய இந்த உலக காரியங்களால் நான் என்ன பண்ணேன், இந்த பொருளாதாரம் எனக்கு வரல. அல்லாஹ் எல்லா இடத்திலும் சொல்லி காட்டுகின்றான், மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நான் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அல்லாஹ் சொல்கிறான். இந்த பொருளாதாரம் இருக்குதா, எந்த இடத்திலையும் நீங்கள் சம்பாதித்த உங்களுடைய திறமையால் நீங்கள் தேடிக்கொண்ட அப்படின்னு எல்லாம் சொல்லலை. நான் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீ என்ன செய்யுங்க, நல்வழியில் செலவு செய்யுங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய செய்தி. அதுபோல் என்ன சொல்கிறான், குலு வஷ்ரபு மிர் ரிஸ்கில்லாஹி வலா தஹ்ஸு ஃபில் அர்லி முஃப்ஸிதீன். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உண்ணுங்கள், பருகுங்கள், குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க அந்த பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு. அதே போலவே இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லும்போது சொல்கிறேன், உண்ணுங்கள், பருகுங்கள், அதை வீண் விரயம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இப்போ பொருளாதாரத்தை அல்லாஹ் தான் கொடுத்தான்னு நம்ம நம்புகிறோம். அல்லாஹ் நாடியதால் தான் இந்த பொருளாதாரம் எனக்கு கிடைத்தது என்று ஆழமாக நம்பிக்கை வைக்கிறோம். அப்படி தான் இஸ்லாம் நம்ப சொல்கிறது. ஒரு மூமீன் அப்படித்தான் நம்ப வேண்டும். அப்படி நம்பக்கூடிய மூமீன் அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் எப்படி செலவு செய்ய சொன்னான், அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாஹ் என்னென்ன கட்டளைகளை எல்லாம் ஏற்று நடக்க சொன்னான், எவற்றிலிருந்தெல்லாம் விலகி வாழ சொன்னான் என்று யாராவது யோசிக்கிறோமா? நம்புகிறோம். அல்லாட்டே தான் வந்துச்சுன்னு ஆழமாக நம்பிக்கை வைக்கிறோம். அல்லாஹ் நான் எப்போ வேணாலும் எடுத்துருவான், அந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்குது. ஆனாலும் அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கின்றானே, இந்த பொருளாதாரத்தை கொடுத்த இறைவன் எதற்காக இதை எனக்கு கொடுத்தான், அவன் இந்த பொருளாதாரத்தை கொடுத்து எனக்கு என்னென்ன கட்டளைகளை இட்டு இருக்கின்றான் செய்யும்படி, எவற்றிலிருந்து என்னை தவிர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் நம்ம எடுத்து ஆராய்ச்சி அதன்படி நடக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை. உதாரணத்திற்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறது வழி இல்லை, இருப்பதற்கு நல்ல வீடு இல்லை, உடுத்துவதற்கு நல்ல ஆடை இல்லை, நல்ல வாகனம் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதரை ஒரு மிகப்பெரிய பெரும் பணக்காரர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய வீட்டை கட்டி கொடுத்து இந்த வீட்டில் நீ வாழ், உன்னுடைய குடும்பத்தோடு இந்த வீட்டில் என்ன செய்யலாம், வாழ்ந்துக்கலாம். 500 ரூபாய்க்கு கூட வருமானம் இல்லாமல் இருந்த உனக்கு என்ன செய்யறேன்னா, தினமும் 5000 வருமானம் வரக்கூடிய ஒரு வேலையை தர்றேன், இன்னும் உனக்கு வாகனங்கள், அழகான வாகனங்களை எல்லாம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனுக்கு செஞ்சு கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க. அந்த மனிதன் யாரால் பயன் பெற்றானோ,
அந்த யார் இவனுக்கு இவ்வளவு வசதிகளையும் செய்து கொடுத்தாரோ அவருடைய பேச்சுக்கு மாறு செய்வானா? எந்த மாறும் செய்ய மாட்டான். அவர் நின்றுனா நிற்பான், உட்காருனா உட்காருவான், ஓடுனா ஓடுவான். அவர் சொல்வதை எல்லாவற்றையும் செய்வான். ஏன்? 500க்கு வழி இல்லாமல் இருந்தான், 5000 தினமும் வருமானம் வருது. ஓலை குடிசையில் குடியிருந்தான், மாட மாளிகையில் இன்னைக்கு குடியிருக்கிறான். நல்ல வேலை, வசதி, வாய்ப்பு, வாகனம் எல்லாம் இந்த மனிதனால் எனக்கு ஏற்பட்டது. அதனால் என்ன செய்வேன்? இந்த மனிதர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நான் ஏற்று நடப்பேன்னு சொல்கிறோம். சாதாரணமாக இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ போகிறோம். அந்த மனிதனும் மரணித்து விடுவார், நாமும் மரணித்து விடுவோம். அவரிடத்தில் அந்த வசதி இருக்கும், இல்லாமல் போகும். அவர் கொடுத்த வசதி நம்மிடத்தில் நிலைத்திருக்கும் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. உத்தரவாதம் இல்லாத, நிலை இல்லாத இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம்? ஒரு மனிதன் நமக்கு செய்த உபகாரத்திற்காக இந்த மனிதனுக்கு அப்படியே கட்டுப்படக்கூடிய மக்களாக இருக்கும். ஆனால் கடந்த காலங்கள் எடுத்து பாருங்கள், வீட்டில் பெரியவங்க வயதானவர்கள்லாம் இருந்தால் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒரு நேரத்தில் நாங்கள்லாம் என்ன செய்வோம்? பெருநாளைக்கு தான் இட்லி சுடுவோம். நாம் சொல்கிறது மிகைப்படுத்தி சொல்லலை, அப்படிப்பட்ட வாழ்வு தான் இருந்தது. ஒருவேளை 3 வேளை உணவு வயிறார உண்ண முடியாத நிலை இருந்துச்சு. டீ குடிக்கிறோமா இல்லையா? பால்லாம் போட்டு டீ குடிக்க மாட்டாங்க, வெறும் டீயை தான் குடிப்பாங்க. அந்த டீக்கு கூட சர்க்கரையை உள்ளே போட்டு அதிகமான வெல்லம். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? நாட்டு சர்க்கரைங்கிறோம், என்னென்னமோ சொல்கிறோம், கெமிக்கல் கலக்காததெல்லாம் சொல்கிறோம். அந்த டீ குடிக்கிறது கூட அதிகமான சர்க்கரை தேவைப்படும் என்பதற்காக என்ன செய்வாங்க? நுணுக்கி ஒவ்வொரு பீஸ் எடுத்து கையில் கொடுத்துருவாங்களாம். ஒரு டீயை குடிச்சிக்கணும், அப்படி ஒரு தடவை அப்படின்னு செய்யணும், வெள்ளைக்கட்டியை சப்பிக்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு, 100 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் வசிக்கக்கூடிய பகுதியில் இருந்துச்சு. அப்போ அல்லாஹ் இன்னைக்கு அந்த நிலை இருக்கா? நமக்கு எவ்வளவு பெரிய நியாமத்துகளை, அருளை நமக்கு செய்திருக்கிறான். பொருளாதாரத்தை செஞ்சிருக்கிறான். பொருளாதாரத்தை எல்லாம் வாரி வாரி பொருளாதாரத்தை, இந்த உலக வசதி வாய்ப்புகளையும் நாம் நினைத்து பார்க்க முடியாத, நமக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு தலைமுறை நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களெல்லாம் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கான்? வசப்படுத்தி கொடுத்துருக்கான். கற்பனை, அவர்களுக்கு கற்பனைக்கு கூட எட்டியிருக்காது. நம்முடைய பிள்ளை, நம்முடைய பேரெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்வான் என்று நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க. அப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகளை, நியமத்துகளை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு தான் சொல்கிறான், உனக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்துருக்கேன், இந்த உலக வாழ்க்கை வசதிகளை கொடுத்துருக்கேன், வாழ்வாதாரத்தை அளித்திருக்கிறேன். நீ என்ன செய்ய? நீ நல்லா சாப்பிடு, உனக்கு தேவையான செலவுகளை செய்து கொள், ஆனால் வீண் விரையும் செஞ்சிடாத. இதை வைத்து கொண்டு மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி விடாத அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு இந்த சமூகம் இந்த பொருளாதாரத்தை வச்சுட்டு அல்லாஹ் எதை இந்த கொடுத்த அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை கொண்டு இந்த அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறானோ அவை தவிர்த்துட்டு என்ன செய்யுது? அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்து அதை அனுபவித்து கொண்டிருக்கும் போது அந்த மனுஷனுக்கு என்ன வந்துடுது? பெருமை வந்துடுறதா பார்க்குறோம். 2 விஷயம் அந்த மனுஷன்ட்ட வந்துடுது. ஒன்று பெருமை வந்துடுது, இன்னொன்று அதிகமான பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும் என்ற பேராசை வந்துடுது. இந்த 2ம் அந்த மனிதனை நாளை மறுமையிலும் சரி, இந்த உலகத்திலும் சரி, அழிவில் கொண்டு போய் சேர்த்துரும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் போதும். ஒரு திருமணம் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த திருமணத்தை எப்படி நடத்தலாம்? உறவினர்களை கூப்பிட்டுட்டு எளிமையான முறையில் திருமணத்தை நடத்திட்டு போயிடலாம். ஏன்? அல்லாஹ் திருமணத்தை அப்படியே ஜாம் நடத்திட்டு தான் பொருளாதாரம் கொடுத்தானா? அல்லாஹுடைய தூதர் வழிமுறை என்ன? திருமணத்தில் எளிமையான திருமணத்தில் தான் பரக்கத்து, இறைவனின் அருள் நிறைந்த திருமணம். அப்படி தான் அல்லாஹ்வின் தூதர் காட்டி தர்றாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லாஹ் குர்ஆனில் உங்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், மகரத்தான் நீங்கள் எவ்வளவு நாள் கொடுங்கன்னு சொல்கிறான். எவ்வளவு வேண்டுமானாலும் ஒரு பொறுக்குவியலே நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தாலும் அது தகுன்னு சொல்கிறான். அதை தவிர்த்து வேற எதுவும் என்ன செய்ய முடியாது? திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம விருப்பப்படி செய்ய முடியாது. எளிமையாக 50 பேரை கொண்டு, 100 பேரை கொண்டு, 200 பேரை கொண்டு உச்சபட்சமாக ஒரு திருமணத்தை நடத்திட்டு போயிடலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? 2000 பேருக்கு உணவு சமைக்கிறோம். ஒரு ஆண்டில் நடக்கக்கூடிய திருமணங்களை ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஒரு சின்ன நம்ம முஸ்லீம் ஊரை போல இருக்க, நம்ம ஊரை போல இருக்கக்கூடிய ஒரு 1000 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஊரில் ஒரு ஆண்டிற்கு திருமணத்திற்காக செய்யக்கூடிய செலவை குறைத்து கொண்டால் ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டலான்னு சொல்கிறான், மருத்துவமனைகள் கட்டலான்னு சொல்கிறான், பல்வேறு கல்வி நிறுவனங்களை கட்டலான்னு சொல்கிறான். சர்வ சாதாரணமாக இன்றைக்கி பார்க்குறோம். திருமணம் என்ற பெயரில் விருந்து தானே போட்டால் என்ன? அல்லாஹ் அதுதான் கொடுத்தானா காசு உங்களுக்கு? உன் பக்கத்து வீட்டிலே ஒருவன் என்ன அன்றாடம் உணவிற்கு கஷ்டப்படுறானே, அவனுக்கு உதவி செய்கிறது இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான் அவனுக்கு. ஆனால் நாம் என்ன செய்யணும்? எனக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான், நான் எனக்கு கொடுத்தது என்ன செய்யட்டேன்? நான் செலவு பண்ணுவேன்.
ஒரு கட்டத்தில் என்ன மாறுது அப்படின்னா, ஆரம்பத்தில் அல்லாஹ் எனக்கு செய்தான் என்ற நிலை மாறி, ஏன் திறமைங்க இது, ஏன் பொருளாதாரம், என்னுடைய வசதி வாய்ப்பினுடைய அறிவு, இவையெல்லாம் என்னுடைய திறமையால் ஏற்பட்டது, என்னுடைய முயற்சியால் ஏற்பட்டது அப்படிங்கிற நிலைமைக்கு மனிதன் வந்துடுறான். சைத்தான் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிருப்போம். ஆரம்பத்தில் கொஞ்சமாக காசு இருக்கும்போது ஒரு 10,000 ரூபா சேர்த்துருப்பார், எல்லா செலவுமே மிஞ்சிருக்கும், அதில் ஒரு 1000 ரூபா எடுத்து தர்மம் செய்வார். கொஞ்சம் காலம் போனால் ஒரு 5 லட்ச ரூபா சேரும், அதில் எடுத்து ஒரு 20,000 ரூபா கொடுத்துருப்பார். இது ஒரு கட்டத்தில் கோடியை எட்டும் போது தர்மம் என்ற சிந்தனையே எடுத்துருவான். இப்போ நீ 1 கோடி ரூபா இப்போ தான் சேர்த்துருக்க, அது 5 கோடியாக மாற்றுறது எப்படி, தர்மம் எடுத்து கொடுத்துட்டா எப்படி போகும் அப்படின்னு சைத்தான் உள்ளத்தில் கொண்டு வந்துடுவான். அப்போ இந்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நாம் எப்படி பெருநாளைக்கு இட்லி சுட்டு தின்ட்டு இருந்தோமோ அப்படிப்பட்ட நமக்கு இன்றைக்கி இட்லி திங்கிறதே வெறுக்கக்கூடிய அளவிற்கான நியமத்துகள் எல்லாம் செஞ்சுருக்கோம். இட்லி நான் விரும்பி சாப்பிட்றோமா, இன்றைக்கி பெரும்பான்மையான மக்கள் இட்லி என்ன செய்கிறாங்க, வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றாங்க. ஆனால் இதுதான் ஒரு நேரத்தில் பெருநாளுடைய சிறப்பு உணவாக இருந்தது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்ம அருள் புரிஞ்சிருக்கான். அப்போ அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை கொண்டு என்ன செய்யணும், நல்ல வழியில் செலவு செய்யணும். ஒரு மனிதன் அவனுடைய பொருளாதாரத்தை கொண்டு ஒரு கல்விக்காகவோ அல்லது நிலையான தர்மத்திற்காக செலவு செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு தொடர்ந்து அந்த நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அவன் மரணித்த பின்பு கூட அவன் கல்விக்காக உதவி செய்து ஒரு மனிதன் கல்வியை அறிந்து அவருடைய பொருளாதாரத்தில் கல்வி கட்டுட்டான், அந்த கல்வியை கொண்டு இன்னும் 2 தலைமுறைக்கு அவன் என்ன செய்கிறான், சொல்லிக் கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னா நாம் மண்ணுக்குள்ளே போயிடுவோம். நம்முடைய கணக்கு, நன்மையின் கணக்கு மட்டும் என்ன செஞ்சுட்ருக்கோம், எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுடைய நீங்கள் தர்மம் பண்ணுறீங்களா இல்லையா, அவங்களை அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து நீங்கள் தர்மம் செய்கிறீங்க, கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நிறையா இருந்தாலும் சரி, அல்லாஹ் தன்னுடைய வழக்கரத்தால் பெற்றுக்கொள்கிறான். நாம் மௌத்தா போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் உள்ள நிலையான தர்மம் மட்டும் என்ன செய்யாது, வளர்ந்து கொண்டே இருக்காது. அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த தர்மத்தை வழக்கரத்தால் பெற்றுக்கொண்டு சிவந்த குதிரை குட்டியை வளர்ப்பது போல என்ன செய்யறான், பேணி பொத்தி பொத்தி வளர்த்து அதனாலே மலை போல் இருக்கும். அந்த மனிதன் பார்த்து ஆச்சரியப்பட்டு, என்னுடைய நன்மையா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நன்மைகள் இருக்கும் என்று சொல்லுவதை பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் பொருளாதாரத்தை நமக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா எத்தனையோ பேர் மருத்துவ செலவு இல்லாமல் மரணித்து கொண்டு இருக்கிறாங்க, அந்த நோயினால் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவர்களுக்கு உதவி செய்யணும். கல்வி கற்பதற்கு பணம் இல்லாமல் எத்தனையோ பேர் ட்ராப் அவுட் ஆகிறான், பள்ளிக்கூடத்தை விட்டு போகிறான், படிச்சுட்டு இருக்கும்போது பாதியில் நிற்பாருனா. காரணம் என்ன, பொருளாதாரம் இல்லை, பணம் கட்ட முடியல. எத்தனையோ பேர் வீடுகள் இல்லாமல் இருக்கிறாங்க, நாம் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறோம். அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னா பிற மனிதனுக்கு நீ என்ன செய்கிற அப்படிங்கிறத பார்க்குறான். பிற மனிதனுக்கு நான் உனக்கு வழங்கிய பொருளாதாரத்தை கொண்டு பிற மனிதனுக்கு என்ன செய்கிற, நீ எதற்காக இந்த பொருளாதாரத்தை நீ செலவு செய்கிறாய், இதுதான் அல்லாஹ்வுடைய, நான் கொடுத்துட்டேன் பொருளாதாரத்தை. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய தர்மம் என்ன செய்யாது, எந்த காலத்துலையுமே உங்களுடைய பொருளாதாரத்தை குறைக்காதுன்னு சொல்லி, இது நம்மளுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்கிறதா, அதை ஏற்றுக்கொள்ளுதா இல்லையா? ஆனால் என்ன செய்யுது, வாயால் சொல்கிறோமே தவிர பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டால் செலவுகள் கம்மியாக போயிடும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய தர்மம் ஒருபோதும் உங்களுடைய பொருளாதாரத்தை குறைக்காது. அது வஹியது, அல்லாஹ்வுடைய தூதர் தானே அவங்க சொல்லக்கூடிய செய்தி வஹி தானே அது. அப்போ அந்த வஹியை உள்ளம் என்ன செய்ய, வாயளவுக்கு சொல்லுதே தவிர உள்ளம் ஆழமாக நம்ம மறுக்கிறது. அதனால தான் என்ன செய்கிறோம், இந்த உலகத்தில் பெருமைக்காக அள்ளி வீசுகிறோமே தவிர நாளை மறுமையில் பயன் தரக்கூடிய நன்மைக்காக நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறதுல அசட்டையாக இருக்கிறோம். நம்முடைய பொருளாதாரத்தை நன்மையின் பக்கம் கொண்டுட்டு போய் கொடுத்தோம்னா நமக்கு நன்மை. ஆனால் இந்த உலகத்திலே 2000 பேருக்கு சோறு போட்டு 1000 பேருக்கு சோறு போட்டு எளிமையாக நடக்க வேண்டிய எல்லா மனிதனுக்கும் அவசிய தேவை திருமணம் என்பது. ஏதோ செலக்டடாக வீடு கட்டுறது அப்படின்னா ஒருத்தன் வாடகை வீட்டிலே இருந்து அவருடைய வாழ்நாளை கழிச்சிட்டு போயிடுவான். ஒவ்வொரு மனிதனுக்கும் திருமணம் என்ன செய்யணும், அவசியம் செய்தே ஆகணும். ஒவ்வொரு பார்த்தோம் அப்படின்னா வரி போடுவான் அரசாங்கத்தில். வரி போடும்போது அத்தியாவசிய உணவுக்கு 0% வரி, ஏன் அரிசிக்கு 0%, கோதுமைக்கு 0%. அப்போ அத்தியாவசிய பொருளுக்கு ஏன் வரி கம்மியாக போடுறான் அப்படின்னா இலகுவாக அந்த மக்களுக்கு கிடைக்கணும், வரி ஒரு சுமையாக அவர்களுக்கு ஆகிவிடக்கூடாது என்பதற்காக தான் என்ன வரி இல்லாமல் அந்த பொருளாக கிடைக்குது. ஏன் அத்தியாவசிய தேவை. அதே போல தான் திருமணம் என்பது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் அத்தியாவசியமான தேவை அவனுக்கு, இல்லாட்டி வழிகிட்டு போயிடுவான். அப்போ அப்படி ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதாகவும் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய திருமணத்திற்கு பல லட்சங்களை செலவக்கூடிய செய்ய நம்ம இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் செலவு செய்ய சொன்னானோ அதிலெல்லாம் என்ன செய்கிறோம், சில நூறுகளை செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் தான் கொடுத்தான், அவன் தான் தர்மம் செய்ய சொல்லி வளர்க்கிறான். அல்லாஹ் எடுத்துக்கொள்வதற்கு ரொம்ப நேரம் ஆகுது. எத்தனையோ பேரை நாமே பார்க்குறோம், கண்ணால் பார்க்கும். சிறுபிள்ளையாக இருந்தபோது இந்த ஊரிலே
மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களாக போயிட்டாங்க. இந்த நிலை நமக்கு வருமா வராதா? எல்லோருக்கும் இந்த நிலை வரும். அப்போ அல்லாஹ் கொடுத்திருக்க பொருளாதாரத்தை கொண்டு பெருமை அடிக்கக்கூடாது. என் இறைவன் சொன்ன வழியில் என்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறேன். அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? திருமணங்கள் மிகப்பெரிய செலவுகளிலே நடத்தப்படுவதை பார்க்கிறோம். நபி வழிக்கு முரணாக நடத்தப்படுவதை பார்க்கிறோம். நம்ம நினைச்சிருவோம் அள்ளி குத்து பயணமா ஓதுறது மட்டும்தான் நபி வழிக்கு முரண் நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை எது? திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எளிய திருமணம் தான் தூதருடைய வழிமுறை. சொல்லியிருக்காங்களா? நம்ம அதுக்கு எப்படி அதை வந்து மறைமாற்றுகிறார் என்று சொன்னால் எளிமையாக பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. ஆடம்பரமாக செய்யாதீங்கன்னு சொன்னாங்களா? எளிமையாக பண்ணுங்கனால நீங்கள் ஆடம்பரமாக செய்யக்கூடாதுன்னு ஒரு பொருள் அதில் இருக்கா இல்லையா? 2 பானையில் தண்ணி இருக்குது, இந்த பானையில் தண்ணி குடிங்க அப்படின்னா இந்த பானையில் தண்ணி குடிக்காதீர்கள் என்று அர்த்தம் இல்லை. இந்த பானையில் குடிக்க வேணான்னு சொல்லி நான் குடிக்கிறேன் அப்படின்னு குடித்தோம்னா நம்மை போல முட்டாள் யாராவது இருக்க முடியுமா? அப்போ நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை கொண்டு இந்த பூமியிலே குழப்பம் விளைவித்து கொண்டிருக்கின்றோம். இலகுவாக ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய இல்லறம் என்பது, திருமணம் என்பது ரொம்ப காஸ்ட்லியாக போச்சு இன்னைக்கு. ஒரு நேரத்தில் பெண் வீட்டுக்காரங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா செலவு பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி அங்கே இங்கே வாங்கி திருமணத்துக்கு உணவு மற்ற செலவுலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ட்ரெண்டு மாறிடுச்சு. மாப்பிள்ளை தான் சாப்பாடு போடுறாரு. ஆனால் எத்தனை பேருக்கு போடுறாரு? 2500 போடுறாரு. 3000 பேருக்கு சாப்பாடு போடுறாரு. 1500 பேருக்கு சாப்பாடு போடுறாரு. ஒரு 1000 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னால கிட்டத்தட்ட 8-9 லட்ச ரூபா செலவாயிடும். இது எளிய திருமணமா? அல்லாஹ்வின் அருள் பொருந்திய திருமணமா? அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை இதுக்கு கொடுக்கல. எதுக்கு கொடுத்துருக்கான்? அவனுடைய பாதையில் செலவு செய்வதற்கு கொடுத்துருக்கான். அவனுடைய பாதையில் செலவு செய்வதுனா என்ன? நம்மோடு வாழக்கூடிய மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கொடுத்துருக்கான். அல்லாஹ்வுக்கு எந்த பொருளாதாரம் தேவையில்லை. அல்லாஹ் எதை சொல்கிறான்? உன் அண்டை வீட்டான் பசித்து இருக்கும்போது நீ வயிறு முட்டு தின்பவன் என்னை சார்ந்தவன் எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு கால் குழம்பு இருக்கா இல்லையா? காலில் ஒரு கருப்பு கலரில் மாட்டிருக்கு தெரியுமா? ஆட்டு காலில் குழம்பு அற்பத்திலும் அற்பம். அதை நீங்கள் உங்கள் வீட்டில் சமைத்தாலும் அண்டை வீட்டுக்காரனுக்காக கொஞ்சம் தண்ணியை ஊற்றுங்க அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர். அப்போ இப்படியெல்லாம் சொல்லி இருக்கக்கூடிய மார்க்கத்தில் இதையெல்லாம் செய்ய மாட்டேங்கிறோம். எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகுது அப்படின்னா, யார் 2000 பேருக்கு சோறு கொடுக்குறாரோ, 1000 பேருக்கு சோறு கொடுக்குறாரோ, 1500 பேருக்கு விருந்து வைத்து ஆடம்பரமாக திருமணம் செய்கிறாரோ, அவர் தன்னுடைய தாய் தந்தையை மறந்து விடுகிறார். அவர்களை பராமரிக்க மறந்து விடுகிறார். தன்னுடைய அண்ணன் தம்பிகள் ஏழையாக இருக்கிறாங்க, அவர்களை இவையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் வலியுறுத்தியது. ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு அல்லாஹ்வின் தூதர் எதை தடுத்தார்களோ அதை செய்த கவனம் எடுக்கணும். இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்தான், பிடுங்குவதற்கு ரொம்ப நேரம்லாம் ஆயிடாது. அல்லாஹ் குர்ஆனில் உதாரணம் சொல்லி காட்டுகின்றான். ஏதோ நாம் ஒன்றும் செய்ய முடியாது, நம்மகிட்ட பொருளாதாரம் வந்துருச்சு அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இனி 8 தலைமுறைக்கு 10 தலைமுறைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அது வீழ்ச்சி வரும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் என்ன செய்யுது? நாம் வேணால் சொல்லிட்டு இருக்கலாம், அல்லாஹ்க்கான தேவையில்லை. இப்படி ஒருவன் இருந்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எப்படி இருந்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்திலே காரூன் இருந்தான். எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா? அவனுடைய பொருளாதாரத்தை நம்ம என்ன செய்ய நெருங்க கூட முடியாது. அவனுடைய கருவூலத்தை சுமப்பதற்கு அந்த சாவிகள் இருக்கா இல்லையா? கருவூலத்தின் சாவிகள், அதை சுமப்பதற்கு பலம் பொருந்தி ஒரு கூட்டம் வேணுமா? அப்படின்னா எவ்வளவு தங்கம், எவ்வளவு வெள்ளி, எவ்வளவு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு வசதி வாய்ப்புகளை வைத்திருந்திருப்பான். அப்படி ஒருவன் இருந்ததாக அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி இருந்த அவனிடத்தில் மக்கள் சொன்னாங்க, நீ ஆணவம் கொள்ளாதே, ஆணவக்காரர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அவனை எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ் உனக்கு வழங்கியதில் நீ செலவு செய்து மறுமை வீட்டை தேடிக்கொள். இந்த உலகத்தில் பெருமைக்காக நான் 1000 பேருக்கு போட்டேன்னா அவன் என்ன கல்யாணம் பண்ணான்? நான் கல்யாணம் பண்ணுற மாதிரி எவ்வளோ பெரிய கல்யாணம் எவனாவது இதுக்கு இது மாதிரி பண்ணியிருக்கானா? என்னை போல திருமணம் செய்ய ஒரு இந்த ஊரில் இருக்கிறானா அப்படின்னு மெச்சுவதற்காக செய்யாத. அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை கொண்டு மறுமை வீட்டை என்ன செய்த? மறுமையில் சொர்க்கத்தை நீ உறுதிப்படுத்திக்கொள். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், இவ்வுலகில் உனது பங்கை மறந்து விடாதே, இந்த உலகத்திலே நீ அனுபவிக்க. அதான் சொல்கிறான், உண்ணுங்கள் பருகுங்கள், தேவையான அளவுக்கு உங்களுடைய பங்கை நீங்கள் செஞ்சீங்க, உலகத்தில் இன்பங்களை அனுபவித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை மறந்தவர்களாக செய்யாதீர்கள். மறுமை வீட்டை தேடிக்கொள், இந்த உலகத்தில் உனக்குரிய பங்கை நீ மறந்து விடாதே. அல்லாஹ் உனக்கு உதவியதை போல் நீ என்ன செய்ய? பிற மனிதர்களுக்கு உதவி செய். உன்னோடு வாழக்கூடிய மக்களுக்கு நீ அல்லாஹ் தான் உனக்கு உதவி செஞ்சிருக்கான், பொருளாதாரத்தை கொடுத்துருக்கான். அதுபோல் நீ என்ன செய்ய? உன்னோடு வாழக்கூடிய மக்களுக்கு உதவி செய். பூமியிலே குழப்பம் விளைவிக்க விரும்பாதே. குழப்பவாதிகளை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று காரூன்ட்ட அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க? எச்சரிக்கிறாங்க காரூனை.
அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை கொண்டு நாளை மறுமை வீட்டை தேடிக்கணும் அல்லாஹ் இப்படி எச்சரித்ததாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். ஆனால் இன்றைக்கி அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை கொண்டு மறுமை வீட்டை தான் தேடிக்கிறோமா? இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அல்லாஹ் தடுத்ததாக இருந்தால் கூட அடைந்து விட வேண்டும் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், மறுமை வீட்டை தேடிக்கொள். இந்த உலகத்தில் குழப்பத்தை விளைவிக்காத, அல்லாஹ் உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்து உதவியது போல் உன்னோடு வாழக்கூடிய சக மனிதனுக்கு அந்த பொருளாதாரத்தை கொடுத்து நீ உதவு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்படிலாம் சொல்லும்போது காரூன் சொன்ன பதிலை அல்லாஹ் பதிவு செய்கிறான். எப்படிப்பட்ட பதில் தெரியுமா? அது இன்றைக்கு நாம் போய் மக்கள்கிட்ட சொன்னால் அப்படிப்பட்ட நிலை தான் இன்றைக்கு காரூன் எந்த பதிலை சொன்னானோ அதே பதிலை தான் இன்றைய மக்கள் சொல்கிறாங்க. என் அறிவு திறமைக்காக இது எனக்கு வழங்கப்பட்டுச்சு. காரூன் சொல்கிறாங்க மக்கள்கிட்ட, நீ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யி, அது நாளை மறுமை வீட்டை தேடிக்கொள்ளும் எந்த மக்கள் காரூனை எச்சரித்தார்களோ அவர்கள் அந்த எச்சரித்த மக்களை பார்த்து காரூன் சொல்கிறான், என்னுடைய அறிவினாலும் என்னுடைய திறமையினாலும் இது எனக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அல்லாஹ் சொல்கிறான். காரூன் நம்ம பெரிய பணக்காரன்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த இடத்துல அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்படி சொன்ன காரூனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இவனை விட காரூனை விட பெரிய பணக்காரர்கள்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. இவனை விட பெரிய பெரிய பணக்காரனாக வாழ்ந்த எத்தனையோ நம்ம என்ன செய்வோம்? பொருளாதாரம் அப்படின்னா காரூன் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவான். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், காரூனை விட இவனை விட பல மடங்கு பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இருந்தாங்க. எத்தனையோ தலைமுறைகளை நாம் அளித்துள்ளோம் என்பதை இவன் அறியவில்லையா? அல்லாஹ் கேட்குறான். காரூனோட பெரிய பணக்காரனாக இருந்து அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். அவனையெல்லாம் அழித்த வரலாறு எல்லாம் நினைவுபடுத்துகிறான். இவனுக்கு அது தெரியாதா? காரூனுக்கு தெரியாதா? அவன் அறியவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். கேட்டுட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், அவனுடைய நிலை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். எப்படி அவனை ஆக்கினோம்? இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வும் தூதரும் காட்டித்தராத வழியில் ஆணவத்தோடு பெருமையோடு செயல்படுத்திய ஒரு மனிதனுடைய நிலை என்ன ஆனது என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். எப்படி தெரியுமா வந்தான் அவன்? மக்கள்கிட்ட தன்னுடைய அலங்காரத்தோடு தனது சமுதாயத்தில் வந்தான். உலக வாழ்வை விரும்புவோர் அவனை பார்க்கும்போதெல்லாம் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க? இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கொடுத்துருக்க வேண்டாமா? அல்லாஹ் காரூனுக்கு கொடுத்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் கொடுத்துருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி பேசிக்க ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், இப்படி பேசக்கூடிய உங்களுக்கு கேடுதான். இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்தவருக்கு அல்லாஹ்வின் கூலியை மிக சிறந்ததாகும். அல்லாஹ் கொடுக்கலைன்னு அவசரப்படக்கூடாது. அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து அவன் ஏவல்களை ஏற்று நடந்தோம் என்று சொல்லி அதில் பொறுமையாக இருந்தால் பொறுமையாளர்கள் தவிர வேறு எவருக்கும் இந்த நற்கூலி வழங்கப்பட மாட்டாது என்று யார் தெரியுமா சொன்னால்? இந்த மேட்டர் சொல்கிறது யாரு? அந்த சமூகத்தில் வாழ்ந்த கல்வியாளர்கள் சொல்கிறாங்க. அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்து அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு பொறுமையாக இருந்தால் அப்படிப்பட்ட பொறுமையாளர்களுக்குத்தான் இது கிடைக்கும், அல்லாஹ்விடத்தினாலே மறுமையும் கிடைக்கும் என்று அந்த சமூகத்தில் வாழ்ந்த அறிவு படைத்த மக்கள் சொன்னார்கள் என்று சொல்கிறார். அப்போ அறிவாளிகள், ஒரு மனிதனுக்கு அறிவு இருக்குன்னு சொன்னால் நம்ம எதை கண்டு இந்த உலகத்தின் பகட்டையும் பொருளாதாரத்தையும் கண்டு ஒரு மனிதனை மதிப்பிட்டு விடக்கூடாது. உண்மையிலே அறிவு இருந்தால் என்ன செய்யணும்? அல்லாஹுக்கும் கட்டுப்பட்டும் வாழ்வது தான் வெற்றி என்பதை என்ன செய்யணும்? விளங்கி வைத்திருக்கணும். அப்படி தான் சொன்னாங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வியாளர்கள், அறிவுமிக்க அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? காரூனை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, ஏமாந்து விடாதீர்கள். உலகத்தில் வாழும்போது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது தான் வெற்றி. அப்படி அந்த அறிவு வந்திருக்கணும், நமக்கு வரணும். எப்படி அந்த அறிவுள்ள மக்கள் அல்லாஹ் சொல்கிறானோ, ஏன் சொல்கிறான்ல, அவர்கள் விளங்கி வைத்திருந்தார். அந்த விளக்கம் நமக்கு வேணும். அல்லாஹுக்கு கட்டுப்படுவது தான் வெற்றி, அவருடைய தூதருக்கு கட்டுப்படுவது தான் வெற்றி. இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு பெருமை அடிப்பது வெற்றி அல்ல. அதெல்லாம் சொல்லி காட்டுற குரான். அதுபோலவே தொடர்ந்து சொல்கிறான், இவ்வளவு ஆணவம் அடித்தானா இல்லையா, அவனை அழிப்பதற்கு அல்லாஹ் ரொம்ப நேரமாக எடுத்துக்கல. ஒரு 10 வருஷம் பல தொழில்களை நஷ்டமாக்கி பல இழப்புகளை அவனுக்கு ஏற்படுத்தினா எல்லாம் என்ன செய்யலை, அவனை அழிக்கவில்லை. எல்லாம் சொல்கிறேன், அவனையும் அவனது வீட்டையும் பூமிக்குள் புதைந்து போகுமாறு செய்து விட்டோம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். அல்லாஹ் என்ன அல்லாஹ் சொல்கிறான், யகூலுலஹு குன் ஃபயகூன், நான் ஆகுன்னு சொன்னால் அது ஆகும். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அல்லாஹ் அவனுடைய வல்லமை பற்றி சொல்கிறான். அவன் சொல்கின்றான், இவ்வளவு ஆணவத்தோடு நடந்த இந்த காரூனை நாம் என்ன செஞ்சோம், அவனையும் அவனுடைய வீட்டையும் பூமிக்குள்ளே புதைந்து போக செய்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். புதைச்சிட்டான், அவனைய வள்ளி போட்டு மூடிட்டான். அப்போ பொருளாதாரம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருப்பதெல்லாம் இந்த உலகத்தில் பெருமை அடைப்பதற்கல்ல. இந்த உலகத்தினுடைய பங்கை நாம் என்ன செய்யலாம், நல்ல விதமாக அனுபவித்து நல்ல ஆடைகள் அணியலாம், நல்ல வசதி வாய்ப்போடு வாழலாம். ஆனால் அல்லாஹுவை மறந்து அல்லாஹ் செய்ய சொன்ன பணிகள் இருக்கா இல்லையா, நான் கொடுத்த பொருளாதாரத்தை கொண்டு நல்வழியில் செலவு செய்யணும் சொன்னான் இல்லையா, அதை செய்யணும்.
அல்லாஹ்வின் தூதர் தடுத்த அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஆடம்பரம், கர்வம், பெருமையோ அந்த பக்கம் நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செஞ்சோம் அப்படின்னா காரூனுடைய நிலை நமக்கு வராதுன்னு நினச்சிக்க கூடாது. அல்லாஹுக்கு அன்னைக்கு காரனுக்கு மட்டும் தான் செய்ய முடியும், நமக்கு செய்ய முடியாதா? யாருக்கும் அல்லாஹ் தான் எக்கூலுலகம் அல்லாஹ் ஆகும்னு சொல்லுவான், அது அப்படியே நடந்துவிடும். அல்லாஹ்க்கு ரொம்ப சிரமம்லாம் ஒன்றும் இல்லை. அதான் அல்லாஹ் சொல்கிறான், நாம் அவனை பூமியில் புதையிண்டு போக செய்தோம், அல்லாஹுவை அன்றி அவனுக்கு உதவும் எந்த கூட்டமும் இருக்கவில்லை, தன்னை தற்காத்து கொள்பவர்களும் அவன் இல்லை. அவனுக்கு யாரும் உதவி செய்யலை, தனக்குத்தானும் என்ன செய்ய முடியல, அவனால் உதவி செய்ய முடியல. ஆனால் ஒரு அல்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, இந்த பணக்காரர்களை பார்த்து, மிடுக்கை பார்த்து, ஆடம்பரத்தை பார்த்து, பெருமையை பார்த்து ஆசைப்படுறோமா இல்லையா? அதுபோலவே காரூனை பார்த்து ஆசைப்பட்ட மக்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? காரூனை போல நமக்கு பொருளாதாரம் வழங்கியிருக்க கூடாதா அப்படின்னு ஆசைப்பட்டாங்களா இல்லையா? அந்த மக்கள் காரூன் இந்த பூமியிலே புதைந்த பின்பு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அல்லாஹ் நாடியோருக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறான், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறான், அல்லாஹ் நாடியோருக்கு அளவோடு கொடுக்கிறான். அல்லாஹ் அருள் புரிந்திருக்காவிட்டால் எப்படி பொருளாதாரத்தை கொடுக்காம நம்ம அல்லாஹ் ஏழ்மையில் வச்சானே, சிரமத்தில் வச்சானே, அதை அருள்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. அந்த மக்கள் எந்த மக்கள் அவனுடைய அந்த அவனுடைய பந்தாவை பார்த்து ஆசைப்பட்டார்களோ அந்த மக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் வசதி இல்லாமல் என்னை வைத்தானா இல்லையா, அதுதான் அருள் என்று சொல்வதை பார்க்குறோம். அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நாங்களும் பூமியில் புதைந்து போயிருப்போம்னு சொல்வதை பார்க்குறோம். அப்போ பொருளாதாரம் நாம் நல்லா அனுபவிக்கலாம். பொருளாதாரத்தை அல்லாஹும் தூதரும் தடுக்காத வழியில் நல்ல வீடு கட்டிக்கிட்டு இருக்கலாம், நல்ல வசதி வாய்ப்பான வாகனங்களை வச்சுக்கலாம், எவற்றையெல்லாம் அல்லாஹ் அனுமதித்திருக்கின்றானோ அத்தனையும் செய்யலாம். ஆனால் நம்ம உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. ஏன் திருமணத்தை காட்டுறோம் அப்படின்னா, திருமணத்தில் என்ன செய்வாங்க? உணவு தான் மிக பிரதானமான விஷயமே. இன்றைக்கி அந்த வரதட்சணை அந்த மாதிரி இதெல்லாம் போயிடுச்சு. நீ மாப்பிள்ளை தான் மகர் போடுறாரு, அதெல்லாம் ஒரு காலம் முடிந்து விட்டது. இந்த உணவில் தான் இன்றைக்கி மிகப்பெரிய பெருமையை வெளிப்படுத்தக்கூடியதை பார்க்கலாம். அதாவது அல்லாஹ் எவ்வளவு எளிமையாக செய்ய வேண்டுமோ அதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் நாம் நினைக்கிறோம் சொந்தக்காரங்க கோச்சிக்குவாங்க, எவ்வளோ பேர் என்னை கூப்பிட்ருக்காங்க அவங்கெல்லாம் கோச்சிக்குவாங்க, நான் எப்படி அவர்களெலாம் விட்டுட்டு செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம். உண்மையிலே அது மட்டும் எண்ணம் இல்லை. என்ன எண்ணம் நமக்கு? நம்மளை எப்படி செய்கிறேன் நான்? என் திருமணம், என் வீட்டு திருமணம், என் மகளுடைய திருமணம், மகனுடைய திருமணம் எப்படி பந்தாவாக நடந்துச்சு, மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்ற ஆசையுடைய என்ன செய்யணும்? பெருமையாக பேச வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்கு இதெல்லாம் செய்ய வைக்குது. அப்போ இந்த இடத்துல நாம் என்ன நினைக்கணும்? அல்லாஹ்வின் தூதருடைய பொருத்தை தான் எதிர்பார்க்கணும். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, எளிமையான திருமணங்கள் தான் அருள் நிறைந்தது, பரக்கத்து நிறைந்தது அப்படின்ட்டு. அல்லாஹ்வின் அருளை தாண்டி இந்த உலகத்தில் என்ன செஞ்சாலும் அது மிக பெருசாக இருக்காது. அப்போ அல்லாஹ்வின் அருளை விரும்பக்கூடியவர்களாக தான் என்ன செய்யணும்? இறை நம்பிக்கையாளர்கள் இருக்க முடியும். அல்லாஹ்வின் அருள் இருந்தால் மட்டும்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். அல்லாஹ்வின் அருளுக்கு புறம்பான செயல் பக்கம் போனோம் அப்படின்னா காரூன் நிலை நமக்கு வந்துடும். அதுபோல தான் வரும்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் எந்த வழியிலும் அதை ஏற்படுத்துவான் நமக்கு. அப்போ நாம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை சரியான வழியிலே பயன்படுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ் தான் கொடுத்தான், அவன் எதற்காக இதை செலவு செய்ய சொன்னானோ அதன்பால் செலவு செய்யக்கூடிய மக்களாக, அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்தவர்களாக, அல்லாஹ்விடத்தில் தீமையிலிருந்து பாதுகாப்பு தேடிய மக்களாக நாம் இந்த பொருளாதாரத்தை கையாள வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். காரூனுக்கு ஏற்பட்ட நிலையிலிருந்து நாம் அது போன்ற நிலை நமக்கு ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.